எனக்காக நைட் எல்லாம் உட்காந்து எழுதியிருக்கா. ஹவ் ஸ்வீட். அதான் மேகி. இன்னைக்கு அந்த ராகேஷ் ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன இவ இன்னும் டிகிரியே முடிக்கல, அதுக்காட்டியும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கா. நல்ல பிரில்லியண்டா இருப்பா போல் இருக்கு. நிச்சயமா அவன் நல்ல நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. நம்ம நோட்ஸு நம்மளாலே படிக்க முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும். இவன் நோட்ஸ் எடுத்துட்டு நம்ம நோட்ஸ் அதில் வச்சிடலாம். வெரி குட், நல்ல ஐடியா. உன்னால எனக்கு ஆபீஸ்ல என்ன நல்ல பேர் தெரியுமா? Give me 5, give me 5, give me 5 man. என்னால உனக்கு நல்ல பேரா? Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. Hey, friendship தான் ஒரு பூக்கூடை. ஹே மேகி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். ப்ளீஸ் யா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஐ அம் சாரி போங்கோ. சாரின்னா என்ன அர்த்தம்? சாரினா மன்னிச்சுக்கோன்னு அர்த்தம். சாரி, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நான் பிஸியா இருக்கேன். ஏய் ப்ளீஸ் மேகி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணையா. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேஸ். நாளைக்கு அந்த ராகேஷோட நோஸை நான் கட் பண்ணணும். ராகேஷ், அவன் நோஸ் அழகா தானே இருக்கு. ஓ, நான் அந்த நோஸ் கட்ட சொல்லல. என்னோட சீனியர் கிட்ட அவன் எப்படியாவது என்ன மாட்ட வச்சுட்டே இருக்கான். நான் ஏதோ ஒரு லக்ல தப்பிச்சுட்டே இருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்டான கேஸை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன தனியாவும் அவனை தனியாவும் நோட்ஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆனா அந்த ராகேஷ் சனிய என்னை விட சீனியர், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அவன் தான் நல்ல நோட்ஸ் எடுத்துட்டு வர போறான், எனக்கு தெரியும். ஐ நோ இட் யார். சோ போங்கோ, அவன் தான் உன்னோட நோஸை கட் பண்ண போறான். நோ, அப்படி நடக்க கூடாது. இந்த கேஸ்க்காக நான் ஒரு பாயிண்டா எடுத்து எழுதிருக்கேன் மேகி. ப்ளீஸ், இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட் யார். பட் போங்கோ, எனக்கு அதை விட முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்றல. இதை விட முக்கியமான விஷயமா? அப்படி என்னது? தூக்கம்தான். போங்கோ, எல்லாருக்குமே 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் யா. இப்ப நான் போய் தூங்க போறேன். உன்னோட கேஸ் எல்லாத்தையும் நாளைக்கு வச்சுக்கோ. மேகி ப்ளீஸ் யார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் அவனை பீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன், என்ன கேட்டாலும். நிஜமா? இப்ப எனக்கு தூக்கம் தான் வேணும். தூக்கத்தை நான் எங்கேயும் விலை கொடுத்து வாங்க முடியாதேடா செல்லும். எனக்கும் தூக்கம் வருது. ப்ளீஸ் எனக்காக இந்த குட்டி ஹெல்ப் பண்ண. உனக்காக நான் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரேன். நீ எனக்காக போய் தூங்குவியா? நான் உனக்காக இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கணுமா? ஐயோ பாவையா, போங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். Oh my God. EPICO 302. Section 144. EPICO Section 302. Section 302. எனக்காக நைட் எல்லாம் உட்காந்து எழுதியிருக்கா. ஹவ் ஸ்வீட். அதான் மேகி. இன்னைக்கு அந்த ராகேஷ் ஒரு வழி பண்ணிடுறேன். தேங்க்ஸ் மேகி. யாரோ வர மாதிரி இருக்க, பிஸியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். ஹலோ, யாரு? சார். கிருஷ்ணனா?
சொல்லுங்க. வணக்கம் சார். எது உங்க கேஸா? வாய்தா தானே, வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க. அதை நான் தான் பார்த்துக்கிறேனே, ஏன் கவலைப்படுறீங்க? சரி, இங்கே யாரோ கிளைண்ட் வந்திருக்காரு, நான் அப்புறம் பேசுகிறேன். சார் இங்க பஞ்சபூதங்கிறது நான் தான். என்ன விஷயம்? நான் வெளியூர்ல இருந்து வரேன். உக்காருங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நிதானமா சொல்லுங்க சார். நான் அவசரமா புரியுது, அதானே, பக்கத்துல தான் இருக்கு, போயிட்டு வாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலும் இருக்கு சார். அது நமக்கு ஒத்து வராது, இந்தியன் டைப்ல. அதாவது பாருங்க, என்ன இருந்தாலும் நாம பொறுமையா இருக்கணும், அவசரப்படவே கூடாது. உதாரணத்துக்கு பஸ்ஸில் போகிறோம், டிரைவர் ஓட்டினாதான் பஸ் எடுக்க முடியும், புரியுதா? அதே மாதிரி தான் கோர்ட்டு கேஸும், ஜட்ஜை பொறுத்து தான் கேஸ் நடக்கும். தலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதானே? கவலைப்படாதீங்க, அதையும் நானே சால்வ் பண்ணுறேன். என்ன பார்க்குறீங்க சார்? நான் லாயர் மட்டும் இல்லை, ஹோமியோபதியும் கூட. அதுலேயும் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன், நான் சால்வ் பண்ணுறேன். உட்காருங்க. இப்போ சார் என் சித்தி வீடு இங்க தான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. சித்தியா? ஒரு புருஷன் 2 பொண்டாட்டி கதையா? அப்போ மூத்த பையனா? இல்ல, எங்க அம்மாவோட தங்கச்சி. அப்ப சிஸ்டர்னு சொல்லு. அதேதான். மேல சொல்லு. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இப்போ தெருவெல்லாம் மாறி போச்சு, அடையாளமே தெரியல சார். 10 வருஷத்துக்கு முன்னால இருந்ததெல்லாம் அப்படியே இருக்குமா? எவ்வளவு மாறி போயிருக்கும். குடிசையெல்லாம் அப்பார்ட்மெண்டா மாறி போச்சே, அப்படிதான் இருக்கும். அங்கிருந்து நான் ஃபோன் போட்டேன், அவங்க அட்வொகேட் பஞ்சபூதம் வீட்டு பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் விசாரிச்சுட்டு போலாமேன்னு. யோ எந்திரியா, எந்திரியா. நான் என்ன எங்க வர்றவங்களுக்குலாம் அட்ரஸ் கொடுக்கவா ஆபீஸ் வச்சிருக்க? போய வெளியே, போய வெளியே. சார் என் சித்தி வீடு. கெட் அவுட். யோ நீ எங்கயா போற? சரிங்க. யோ போய போயா மண்டைய பாரு, தாரோடு மாதிரி. ஆமா, எதுக்கு சார் இப்படி நல்ல கிளையண்ட் இப்படி விரட்டி அனுப்புறீங்க? எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவமோ அவசரமோ படக்கூடாது சார். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பஸ்ல போறோம். ஸ்டாப் இட். ஏன் அட்வைஸ் எனக்கே வா, கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிட்டு வரேன். அப்பா வேண்ட போயிடுச்சு, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஏய் சார் எங்க? வெளியே போயிருக்கார். எதுக்கு வெளியே போயிருக்காரு? டென்ஷனை குறைக்க. ஓ, வெளியே போனா டென்ஷன் குறைஞ்சிருமா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்டயே போய் கேட்டு வரேன். என்ன இவ இன்னும் டிகிரியே முடிக்கல, அது காட்டியும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கா. நல்ல பிரில்லியண்டா இருப்பா போல் இருக்கு. நிச்சயமா அவன் நல்ல நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. நம்ம நோட்ஸு நம்மளாலே படிக்க முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும். இவன் நோட்ஸ் எடுத்துட்டு நம்ம நோட்ஸ் அதில் வச்சிடலாம். வெரி குட், நல்ல ஐடியா. பா ரொம்ப தேங்க்ஸ் போங்கோ. முகத்தை பார்த்ததுல என் டென்ஷன்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆமா, பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்கல்ல? ஓ எஸ், பண்ணிருக்கேன் சார். நீயும் பண்ணிட்டியா? நானே பண்ணிருக்கேன் சார். எங்க கொடுங்க. வெரி குட். எக்ஸ்பீரியன்ஸ் லாயர் எப்படி நோட்ஸ் எடுப்பாரோ அப்படி எடுத்திருக்க.
படிக்கும் போதே இவ்வளவு பிரில்லியண்டா இருந்தா வெரி கிரேட். நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒரு பெரிய லாயரா வருவ. உன்னை என் ஜூனியர்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையா இருக்குமா? தேங்க்யூ சார். நீ உன்னோட குடு. முண்டா முண்டா, நீ எல்லாம் எதுக்கியா வேலைக்கு வந்திருக்க? பேசாம டெய்லரிங் ஷாப் போயிருக்க வேண்டியதானே? நான் என்ன பண்ண சொன்னேன்? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நோட்ஸ் ஆட எடுத்துருக்க, நீ லா பாயிண்ட்ஸ் எடுத்துருக்க. இனிமே இப்படி ஏதாவது பண்ண வேற லாயர் பார்க்க வேண்டியதான். டென்ஷன் 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 டென்ஷன். பரவாயில்ல ராகேஷ், நல்லா தான் டிசைன் பண்ற நீ. என்ன விளையாடுறியா? என்ன மாட்ட வைக்க நீ போட்ட பிளான் தானே இது? ஹே, நான் எதுக்கு பிளான் போடணும்? அப்ப அவர் நோட்ஸ் ஆன் பண்ணிட்டு வர சொன்னாரு, நீயே வரைஞ்சிட்டு வந்திருக்க. ஓ அது சரி, நீ எதுக்கு என் புக்கை டச் பண்ண? அதெல்லாம் இருக்கட்டும், நீயே நோட்ஸ் எடுத்து வரல. நான் எழுதியிருந்தா கூட அதுவும் ஒன்றுதான் நீ கிரியேட் பண்ணிருப்பல. அது அப்ப வேணும்னே நான் எடுப்பேன்னு தெரிஞ்சுதான் நீ வரைஞ்சிட்டு வந்திருக்க இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்பவா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏய் சரி, நான் என்ன பண்ணுவேன்றத போயிட்டு வந்து சொல்றேன். என்ன பண்ண போறேன் பாரு உன்னை. உன்னை போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ஐயோ சொல்லாத, செய். மேகி, ஹே, எங்க போயிட்டு வர நீ? நான் இந்த காட்டேஜை சுத்தி பார்த்துட்டு வரேன். ஆமா, இது அப்படியே கலிபோர்னியா சிட்டி சுத்தி பார்த்துட்டு வராங்க. சரி, நான் இங்க டிசைனிங் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேனே, பாத்தியா? டிசைனிங்கா? என்ன டிசைன்? அது Dress டிசைன்ஸ். ஓ, என் கல்யாணத்துக்காக டிசைன் பண்ணேளா? ஆமா, நீ அப்படியே குயின் எலிசபெத்தோட பேத்தி Dress டிசைன் பண்ணத கல்யாணம் நடக்குமா? அது என்னோட கிளையண்ட்டுக்காக வச்சிருந்தையா. ஹாய் மேகி. ஹாய் ராகி, how are you? ஹாய், ஃபைன். ஏய் பொங்கோ, நான் Dress டிசைன் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் அங்க வச்சிருந்தேனே, நீ பாத்தியா? பார்க்கல, அண்ணா எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போயிட்டியா? எதுக்கு எடுத்துட்டு போன? கோச்சுக்காத டார்லிங், உன்னால எனக்கு ஆபீஸ்ல என்ன நல்ல பேர் தெரியுமா? give me 5 give me 5 give me 5 man. என்னால உனக்கு நல்ல பேரா? என்னாச்சு? கதையை கேளு. நைட் ஒன்னு நோட்ஸ் எழுத ரிக்வெஸ்ட் பண்ணல, நீ தான் ரொம்ப அழட்டிக்கிட்டியே. இருந்தாலும் காலையில பார்த்த உடனே நீ தான் எனக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கன்னு நினைச்சு உன்னோட டிசைன் பேப்பர்ஸ தப்பி தவறி நான் எடுத்துட்டு போயிட்டேன். அதுவும் இந்த ராகேஷ் இருக்கான் பாரு, ராகேஷ் என்னோட நோட்ஸ் நினைச்சு என்னோட நோட்ஸ் எடுத்து அவனோட புக்லயும் அவனோட நோட்ஸ் எடுத்து என்னோட புக்லயுமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிட்டான். சும்மா சொல்லக்கூடாதியா, he is quite brilliant. அவனோட நோட்ஸ் really good man. பட் சீனியர் வந்து நான் தான் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சேன்னு நினைச்சு என்னை எப்படி புகழ்ந்தார் தெரியுமா? என்னை எப்படி புகழ்ந்தார் தெரியுமா? மை டே வாஸ் மேட் ராகினி, மை டே வாஸ் மேட். அட் தி சேம் டைம் உன்னோட டிசைன் நோட்ஸ் பார்த்து விட்டா பாரு ஒரு டோஸ். சூப்பர்யா. பட் போங்கோ, அந்த ராகேஷ் பாவம்யா. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமா? அது மட்டுமா? அது என்னமோ தெரியல மேகி, என்னோட குட் லக்கோ இல்ல அவனோட பேட் லக்கோ, நான் பண்ற தப்புக்கெல்லாம் அவன் மாட்டிட்டே இருக்கான்யா. அவன் மட்டும் மாட்டிட்டு இருக்கா, நானும் தான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். நேத்து நைட்டு நான் வரைஞ்சி வரைஞ்சி என் கையெல்லாம் வலிக்குது. அவ்வளவுதானே, ஃபாலோ மீ. இங்க உட்கார். அந்த கை கொஞ்சம் நீட்டு. பாவம் மேகி, வரைஞ்சு வரைஞ்சு கை வலிக்குது. நான் உன் கையை அமுக்குறேன், ஓகேயா? நீ எங்க சும்மா நிக்கிற? நான் என்ன பண்ணணும்? இப்போ மேகி கை வலிக்குதுல, ஆனா நான் அமுக்குறேன். பொங்க வந்து மேகி கை அமுக்கி அமுக்கி பொங்கோக்கு கை வலிக்குமா? அப்ப பொங்க கைய ராகினி அமுக்குவாளாம். That's good. ராகினி, ராகினி, என்னது போங்கோ கைய அமுக்கின்னு இருக்கா? என்னாச்சு? ஆக்சுவலா என் கை வலிச்சிட்டு இருந்ததா, அதனால எனக்காக பொங்க என் கை அமுத்திட்டு இருந்தா. இப்ப பொங்கோட கை வலிக்குதுல, அதனால ராகினி அமுத்திட்டு இருக்கா. ஓஹோ, நேக்கும் தான் கை வலிக்கிறது, புடிச்சு விடதான் ஆள் இல்லை.
சரி நீ போங்கோக்கு கண்டினியூ பண்ணு. நோக்கு நான் அப்புறம் அமைக்க விடுறேன். என்னது கல்யாண பத்திரிக்கை கிடக்கு? யாருக்கு கல்யாணம்? யாருக்கு தெரியும்? Who knows? அப்புறம் எப்படி இங்க வந்தது? அது ஆக்சுவலா நான் காஃபி ஷாப்புக்கு போயிருந்தனா அங்க வந்து இந்த கல்யாண பத்திரிக்கை டேபிள் மேல இருந்ததா அந்த கல்யாண பத்திரிக்கையில அழகான ஒரு டிசைன் இருந்தது. அந்த டிசைன் என் மனசு அப்படியே தூக்கிடுச்சு. அதனால அந்த டிசைன் அப்படியே சுட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, என்னாச்சு? இந்த கல்யாண பத்திரிக்கை பார்த்ததுல இருந்து எனக்கு நெஞ்சு வலிக்கிறதுடி. திடீர்னு எதுக்கு பத்திரிக்கையை பாத்தீங்க? அங்க எங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை பாத்துருக்கலாமே. நான் வேணா போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் மேகி, இத டாக்டரால குணப்படுத்த முடியாது. டாக்டரால கூட குணப்படுத்த முடியாதுன்னா வேற யாரால முடியும்? இது ராகவனால தான் முடியும். ராகவன் அக்கவுண்ட்ஸ் தானே படிச்சிருக்கான். அவனுக்கு மெடிசன் பத்தி என்ன தெரியும்? மெடிசனை பத்தி அவனுக்கு தெரியாது. ஆனா ராகினியோட கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு நன்னா தெரியும். அவளோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருத்துனா என் நெஞ்சு வலி எல்லாம் பறந்து போயிடும். ஏமா சும்மா கல்யாணம் கட்டிக்க சொல்லி தொந்தரவு பண்றேள்? போங்க மேகி மாதிரி நானும் ஜாலியா இருந்துடுறேனே. அவ ஜாலியா இருக்காடி, அவளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஆனா நோக்கு இருக்கிற தோஷத்துக்கு மாப்பிள்ளை தேடுறதே ரொம்ப கஷ்டம்டி. அதனால இப்போத்துல இருந்தே தேடினாதாண்டி உண்டு. தோஷமா? என்ன தோஷம்? செவ்வாய் தோஷம். அதனால என்ன? செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளையை தான் தேடணுமா. கவலைப்படாதீங்கம்மா. செவ்வாய் என்ன, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லா தோஷமும் இருக்கிற மாப்பிளைய பார்த்து ராகினிக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்னது? வழியரா ஒழுகுதா? கொஞ்சம் தொடச்சுக்கோமா. கல்யாணத்துக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. மறுபடியும் வழியிறாளே. திருந்த மாட்டா. டேய், அவசரமா வந்தா போக வேண்டியதுனடா. அது இதுக்குடா இங்கே அங்கே நடந்துட்டு இருக்கீங்க? கூட்டியா அதுவா நான் எதுக்காக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். அது வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நடந்த கன்ஃபியூஷனை எப்படி தீக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. வந்துருச்சுன்னா போயிடணும். ராகினி, ராக்ஸோட தங்கச்சி ராகினி. ஆமாண்டா, ராகினிக்காக்கும் தோஷம். ஏய், அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சா சரியா போச்சு. இப்ப என்ன டாக்டர் வேணான்றியா? அதுக்கேண்டா ஃபீல் பண்ற? ஒரு ஆயுர்வேத ஸ்பெஷலிஸ்ட காமிச்சிடலாம். டேய் ராக்ஸ், எப்படா இந்த லூசு கூட இவ்வளோ வருஷம் நீ பாண்டிச்சேரியில் குப்பை கொட்டின? அறிவு கெட்டவன், அறிவு கெட்டவன். என்னடா நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, பின்ன தப்பு இல்லையாடா? ராகினிக்கு ஜாதகத்திலேயாக்கும் செவ்வாய் தோஷம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு அதே தோஷத்துல தான் மாப்பிள்ளைய கட்டி வைக்கணுமா. அப்ப உனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லு. விளையாடாதடா சாம். ராகினி பத்தி நினைச்சாலே அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துடுறது. அவளுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறா. டேய், ராகினியோட படிப்புக்கும் அறிவுக்கும் அழகுக்கும் திறமைக்கும் சாதாரணமா இருந்தா கூட மாப்பிள்ளை கிடைச்சிருவாங்க. ஆனா இந்த தோஷம் உள்ள மாப்பிள்ளைய எங்கடா போய் தேடுறது? ஏய், இப்படி ஆளாளுக்கு ஒரு மூலையில் நின்று யோசிச்சா எந்த ஐடியாவும் வராது. அதுக்கெல்லாம் வேற மாதிரி யோசிக்கணும். ஃபாலோ மீ, சிட் டவுன். உட்கார். காரா போட்டில் எடுக்கிறான். மூடிய ஓபன் பண்ணி தூக்கி போட்டான். கலக்கிறான். சோடாவை ஊத்துறான். இது என்ன வாக்குது? ஊர்கா. இப்படி கிளாஸ்ல எடுத்து ஊத்துனமா, ஊர்காவை தொட்டமா, அப்புறம் ஐடியா பிச்சுக்கும். ஏண்டா சாம், ஐடியாவை சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி போதையில இருந்தா என்னடா அர்த்தம்? ஏண்டா அர்த்தம்? நீ சொல்ல வேண்டியதானடா? ஏண்டா அடிக்கிறதுனா ஃபீல் பண்ணுது நீயா? போட்டான் வையே. சாரிடா, ஏதோ ஐடியா சொல்லேன்டா. இரு, யார்கிட்ட கேட்டிருக்க நீ? வெயிட் பண்ணு. என்ன தெரியுமா பண்ணும்? அதாவது
தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பார்த்தவங்க பழகுனவங்க எல்லார்கிட்டயும் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை வாங்கி ஹாரோஸ்கோப்பையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா அப்ப யார் ஜாதகம்? ஏண்டா சாம், ஆ, எல்லாரும் அவரோட டேட்டையும் பர்த்தையும் சொல்லுவாளா? நானே என்னை யாராவது வயசை கேட்டா 2 வயசு கம்மி பண்ணி தான் சொல்லுவேன். அடிச்சது எல்லாம் இறங்கிடுச்சுடா. ஆமா, பேசாம ஒரு மேரேஜ் புரோக்கர்ட்ட ஜாதகம் கேட்டா என்ன? ஐயோ சாம், அதெல்லாம் சரிப்படாதடா. அவன் மட்டும் கரெக்டான ஆளை கொண்டு வந்து நிறுத்துவான்னு என்ன கேரண்டி? பேசாம தோஷம் உள்ள மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு பேப்பர்ல ஆட் கொடுத்தா எவ்வளவு பேர் வராங்க? எப்படி? கரெக்டா சாம், ரொம்ப கரெக்டா. ஆமாமா, தோஷத்துக்கு தோஷமும் டேலி ஆயிடும், அதே மாதிரி மாப்பிள்ளையை டெஸ்ட் பண்ண மாதிரி ஆகும் இல்லையா? சரி சரி, நான் போய் பேப்பர்ல ஆடு கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். போ, 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 போ. சாம், ஆ, வாழ்க்கையில எப்போதான்டா நீ ஒருமையான ஐடியாவே குத்துக்கிற? ஆல் தி பெஸ்ட். பாவீங்களா, அடிச்சா மாதிரி நடிச்சதுன்னா இதுல 2 பேர் போதை ஆயிட்டாங்க.